ஒதுக்கீடு, குறிப்பாக உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை உண்டு என்கின்ற ரீதியில உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு என்பது வரலாற்று ரீதியில மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அமைகிறது. ஏனென்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக பாதுகாப்பு என்று பொருள்படக்கூடிய ஒரு அம்சமாகும். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, குறைந்த பிரதிநிதித்துவமுடைய சமூகங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற நோக்கிலே கொண்டு வரப்பட்டது அந்த இடஒதுக்கீடு. அந்த அடிப்படையில உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத, சமூக பாதுகாப்பு இல்லாத சமூகங்களுக்கு பட்டியல் சாதியிலேயே இன்னும் இதை போன்று உள்ள மற்ற சாதிகளிலோ அல்லது பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள் அல்லாமல் இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளிலேயே இடஒதுக்கீடு என்பது பல்வேறு மாநிலங்களில வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு மாநில அரசாங்கம் தான் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொறுப்பான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு எது தேவை என்பதை தீர்மானிக்கிற ஒரு உரிமை அந்த மாநில மக்களுக்கு இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பல்வேறு மாநிலங்களிலே ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உள்ளேயே உள்ஒதுக்கீடு வழங்குகிற ஒரு ஒரு முறையை பல்வேறு மாநில அரசுகள் கொண்டு வந்தன. அதுதான் சமூகத்தினுடைய வேண்டுகோளாகவும் சமூகத்தினுடைய பார்வையாகவும் இருந்தது. ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்குள்ளேயே உள்ள சில மேட்டிமை உணர்வு உள்ள சிலர் அதற்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுத்து எப்படி நீதித்துறையை மற்ற விஷயங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மேல் சாதியினர் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிறார்களோ அதே கிட்டத்தட்ட அதே பாணியிலான ஒரு இடைஞ்சலை இதுவரை செய்து வந்தார்கள். இப்படி மாநில அரசுகளுக்கு உரிமை இல்லை என்கின்ற ஒரு பெரிய வாதம் தான் இதுவரை முன்னோக்கி வைக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த வாதம் என்று உச்ச நீதிமன்றத்தாலேயே அடித்து உடைத்து சுக்கு நீர் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது எண்ணிக்கை பெரும்பான்மை இல்லாத, அதே போல ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்குள்ளே சமூக பாதுகாப்பு இல்லாத சாதிகளுக்கு இது மிகுந்த நற்செய்தியாக விளங்குகிறது என்று நாம் கருதுகிறோம். அந்த அடிப்படையில இந்த தீர்ப்பை நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு சாக்கிய அறந்ததியர் சங்கமும் மனமுவந்து வரவேற்கிறோம். சக மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.